போடுது. அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதியவர் அவர்கள் முக்கிய குணத்தில் கவனிப்பார்கள். இதைத் தொடர்ந்து பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பல சூப்பர் ஹிட் பாடல்கள் எழுதியிருக்கார் அருண் பாரதி அவர்கள் மேடை. First of all, I have to thank Mr. Madhe sir. அவரோட பிஸி ஷெட்யூல்ல எங்கேருந்து அர்ஜென்ட்டா போனோம் எனக்காக ஓடி வந்தாரு. அண்ட் சுஹாசினி மேம் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான், ஒரு இன்விடேஷன் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. Thank you so much for coming. And yeah, let's start the function. ஏன்னா மாதே சார் அர்ஜென்ட்டா வேற ஒரு ஃபங்க்ஷன் போனோம் எனக்காக இங்க வந்திருக்காரு. ஸோ இந்த ஆடியோ ரிலீஸை முடிச்சுட்டு we'll start talking. நிறைய ஃபங்க்ஷன் உங்களை பார்க்கவே முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும். நம்மள வந்து ஆக்சுவலா அவங்க கேட்ட உடனே எதா இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிக்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் இருவாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பல சூப்பர் திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பல மொழிகள் நடிச்சிருக்காங்க. தேசிய விருது வாங்கின ஒரு நடிகை. எந்த மொழி நடிச்சாலும் அந்த மொழியில விருது உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். மேம், பாடல் பத்தி சில வரிகள் தான். ஏன்னா சாக்லேட் படம் அப்போ நிறைய பேசிட்டு இருப்போம் சினிமாவை பத்தி. இன்னைக்கு வந்து அன்னைக்கு விட்டதை இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் சொன்னேன். மலேசியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு படம் பார்த்தேன், ஒரு சைனீஸ் ஃபிலிம். அவ்வளோ பிரமாதமா இருந்தது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் வந்து எங்களுடைய குடும்பம். எப்போ யாரை மீட் பண்ணாலும் ஒரு புது உற்சாகம், ஒரு புது சந்தோஷம். ஏஞ்சல் இருக்காங்க. ஏஞ்சல் வந்து அந்த கிராஜுவேட் ப்ளஸ் மெட்ராஸ் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணாங்க. ஷீஸ் ஃபிலிம் பற்றி எல்லாம் தெரியாது. ரிங்கு இருக்காங்க, மை ஃப்ரெண்ட். ஃப்ரெஞ்சில் நானும் அவங்கள பார்த்தா ஃப்ரெஞ்சில் பேசிக்குவோம். 2 பேரும் ஃப்ரெஞ்சு படித்தவங்க. அவங்க நல்லா படித்தாங்க, நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக படித்தேன். கம்மிங் டு திஸ் ஆல்பம், இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி திப்போட சன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்கறி பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாள் ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது வந்து ரொம்ப மெச்சூர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட்டு. இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட்டு. இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது பெரிய பெப்பி எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்மளை இந்த கேரக்டருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த சமயத்தில் எந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்ததோ, அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியாக இருக்குமோ அதை வச்சு தான் நான் அந்த சம்பவத்தையும் ஞாபகம் வச்சுக்குவேன். உடனே கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனார் என்கிட்ட. ஸோ அதனால சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டால், ஆக்சுவலி நேற்றுக்கு நான் வந்து காலையில் 6 மணிக்கு வந்தால் என்னுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருந்தது. நாளே வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமாக ஆரம்பிச்சது. ஸோ அதனால் இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்ப சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்கே இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்தில் வந்து லூப் டப்பிங்
அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி 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 போடுவாங்க. கரெக்டாக பிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோடு எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற மரியாதையில் தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியல. 1997 எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். உங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டில் வந்து நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்கை நீ பார்த்துட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்போ எங்கே இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க என்னுடைய நன்றியெல்லாம் அவங்கக்கிட்ட போய் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சுவர்ஷினி மேடம்.